வாழ்வில் வெற்றியடைய துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாரஸ் CS அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்றைய வீடியோவில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கீழே கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வெளியான வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்த மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு 27, 64, 125, 144. இப்போ 27 பார்த்தீங்கன்னா வந்து 3 கியூப் என்ன வரும்? 27. அதே மாதிரி இதை பாருங்கள், 4 கியூப் வந்து 64. 5 கியூப் என்னது 125, 125. இதை பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர்ட். அப்போ வந்து இதுதான் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, இதை பாருங்க, 11, 13, 15, 17. இதில் பார்த்தீங்கன்னா 11, 13, 17 இது 3 வந்து பிரைம் நம்பர், 15 மட்டும் வந்து காம்போசிட் நம்பர். அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 15. ஓகே, இதை பாருங்க, லாஸ்ட் நம்பர் பாருங்க, எல்லாத்துக்குமே 6 தான் வருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 3 நம்பர் பாருங்க, 1, 2, 3, 2, 3, 4, 4, 5, 6, 5, 6, 8. இதில் பார்த்தீங்கன்னா இது 3க்கு வந்து அடுத்தடுத்த நம்பர் 1, 2, 3, 2, 3, 4, 4, 5, 6 அது மாதிரி அடுத்தடுத்த நம்பர் வந்துருக்கு. இப்போ இது மட்டும்தான் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்ததை பாருங்க, 2, 16, 56, 128. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 எழுதலாமா 2வை? அதே மாதிரி 16 எப்படி எழுதலாம்னா 2 பவர் 4 எழுதலாம். அதே மாதிரி 128 இதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 7 எழுதலாம். அப்போ இது 3 பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இப்போ இது மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து இதை பார்த்தீங்கன்னா 2 + 5 + 6, 6 + 3 + 1 இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 17. அப்போ அதே மாதிரி அடுத்தது இதை கூட்டினா 16 வருது. அடுத்து இதை அப்படியே கூட்டி பாருங்க, அப்போ இதுதான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே, அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 361 எப்படி எழுதலாம்? 19 × 19, அதாவது 19 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 484 என்னது? 22 ஸ்கொயர். அதே மாதிரி 529 இது வந்து 23 ஸ்கொயர். அப்போ இதே ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 21 / 3 போட்டால் 7. ஓகே, 69 / 3 போட்டால் 23. ஓகே, 81 / 3 போட்டால் 27. ஓகே, இது மட்டும் 3யோட டிவைடேட்டில் வராது. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை பாருங்க, இதில் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எத்தனை? 9 + 9. ஓகே, அதே மாதிரி இது பாருங்க, இதே ஒன்று டிஃப்ரெண்ட்டு 55 + 7. இதை பார்த்தீங்கன்னா 62 + 9. இது 83 + 9. ஓகே, அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, அதே மாதிரி இதை பாருங்க, 2 கியூப் எவ்வளவு? 8. அதே மாதிரி 3 கியூப் எவ்வளவு? 27. அதே மாதிரி 4 கியூப் வந்து 64. 5 கியூப் வந்து 125. ஓகே, அப்போ இதில் டிஃப்ரெண்டாக இருக்கிறது என்னது? 432. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, இதில் பாருங்க, இதில் 1 ஸ்கொயர் பண்ணாத்தின 1 -1 போட்டால் 0. அதே மாதிரி இதை 3 ஸ்கொயர் பண்ணி பாருங்க, 9 -1 போட்டால் 8. ஓகே, அதே மாதிரி
6 ஸ்கொயர் 36 மைனஸ் 1 வந்து 35. அதே மாதிரி 7 ஸ்கொயர் வந்து 49 மைனஸ் 1 போட்டால் 48. அப்போ the answer is option D. ஓகே, நெக்ஸ்ட் 3 into 7 போடுங்க 21 ப்ளஸ் 1 போட்டால் 22. அதே மாதிரி இதை பாருங்க, இன்ட்டு 7 போட்டால் 35 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 36. இது வந்து இன்ட்டு 7 போட்டால் 28 ப்ளஸ் 1 போட்டால் 29 வரும். ஓகே, இதை பாருங்க ப்ளஸ் 7 போடுங்க 6 into 7 42 ப்ளஸ் 1 போட்டால் 43. அப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னன்னா இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ the answer is option B. ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க, இது வந்து 12 into 12 எவ்வளவு 144. இதை பாருங்க 13 into 12 156. 15 into 12 180. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஒவ்வொரு நம்பரோடையும் இந்த 12 இருக்கு, அந்த நம்பர் இருக்கா ஃபர்ஸ்ட் நம்பரு, இதோட 12 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இதை பாருங்க 16 into 12 எவ்வளோ வரும் 192 வரும். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, the answer is option D. ஓகே, இதை பாருங்க, இதை என்ன பண்ணியிருக்காங்க அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ 1 அடுத்து 5 அடுத்து 7 அடுத்து 9. ஓகே, அப்போ இதை பாருங்க, இதை என்ன பண்ணியிருக்காங்க டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 அடுத்து அதோட சின்ன நம்பர் 3 அதோட சின்ன நம்பர் 2 அதோட சின்ன நம்பர் 1. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதியிருக்காங்க, இதையும் டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதியிருக்காங்க. 8 அதோட சின்ன நம்பர் 4 அதோட சின்ன நம்பர் 3 அதோட சின்ன நம்பர் 2. ஓகே, இதுவும் டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்காங்க. 9 அடுத்து 7 அடுத்து 3 அடுத்து 1. ஓகே, அப்போ வந்து இது மட்டும் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்காங்க, மற்ற எல்லாம் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்காங்க. அப்போ the answer is option A. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க 15 63 22 91 23 95 31 97. இது என்ன இருக்காங்கன்னா 15 into 4 எவ்வளவு 60 plus 3 63. ஓகே, இப்போ இதை பாருங்க 22 into 4 equal to 88 plus 3 equal to 91. இது 23 into 4 equal to 92 plus 3 equal to 95. இப்போ இது அதே மாதிரி 31ஓட 4 மல்டிபிள் பண்ணால் 124 plus 3 equal to 127. ஓகே, அப்போ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ the answer is option D. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.